ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான டேஸ்டியான முட்டைக்கோஸ் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 150 கிராம் முட்டைக்கோஸை இதை மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 6-7 வரமிளகா, ஒரு பெரிய தக்காளி நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன துண்டு புளி அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் கருகிடாமல் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இதை மாதிரி பாருங்கள். இதை மாதிரி இப்போ அதே எண்ணெயில் 6-7 வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆனோடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க புளியையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவி 2 வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த எல்லா பொருட்களையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கலவையும் ஆற வச்சுருக்கோம். முட்டைக்கோஸ் கலவையும் ஆற வச்சுருக்கோம். நல்லா ஆறணுன்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம். முதல்ல உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகாவை போட்டு ஒரு ஓட்டி நல்லா பவுடரை அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதை மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதில் முட்டைக்கோஸு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் கூட சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி நிறையா சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். பாருங்கள், இதை மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது இட்லி கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இப்போ சட்னியை அரைச்சி எடுத்துட்டோம். இதை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு கொஞ்சம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் கொட்டிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான முட்டைக்கோஸ் சட்னி ரெடி ஆகிடுச்சு. முட்டைக்கோஸ் பொரியல் பிடிக்காதவங்க கூட இதை மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.